தல தோனியால இந்தியா மேட்ச் தோத்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 2017ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே ஒரு தின போட்டி நடக்குது. இந்த போட்டியில 190 டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல நல்லா ஆடின ஒரே இந்தியன் பிளேயர்னா அது ரஹானே மட்டும்தான். ரஹானே 91 பாலுக்கு 60 ரன் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாரு. அவருக்கு பிறகு நல்லா ஆடின பிளேயர்னா அது தல தோனி தான். ஆனா தல தோனி ஆடின அந்த ஒரு இன்னிங்ஸ்ல தான் இந்தியா அந்த மேட்சை தோத்தே போனாங்க. தோனியோட பிளான் எப்பவுமே என்ன? கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த மேட்ச்ல டார்கெட்டே 190 தான். 190 மட்டும் இருக்கும்போது அந்த மேட்சை வேணும்னே கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையா ஆடி இருப்பாரு. ரொம்பவே ஸ்லோவா ஆடி இருப்பாரு. எந்த அளவுக்குனா நிறைய பால லெஃப்ட் விடுவாரு. அடிக்க வேண்டிய பால் எல்லாமே ஸ்ட்ரோக் வைப்பாரு. 4 அடிக்க வேண்டிய பால் எல்லாத்தையுமே 2-3 அடிச்சு ஓடிட்டு இருந்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அந்த மேட்ச்ல ஒரே ஒரு 4 தான் அவர் அடிச்சிருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல 108வது பால்ல தான் அவருடைய ஆஃப் செஞ்சுரியவே அவர் கடந்திருப்பாரு. அப்படியாக ரொம்பவே நிதானமா ஆடி கடைசி 7 பாலுக்கு 14 ரன் கொண்டு வந்திருப்பாரு. லாட்டு அவருடைய கடைசி பால சிங்கிள் தான தட்டணும். ஆனா இங்க அவர் 4 அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போயிருந்திருப்பாரு. இப்படியாக அந்த மேட்ச்ல 114 பால்ஸ் பிடிச்சு வெறும் 54 ரன்களை மட்டும் தான் இவர் கோச்சிருந்தாரு. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 47 தான். இந்த ஒரு ஆட்டத்தாலேயே இந்தியா அந்த மேட்சை பரிதாபகரமா தோத்தே போயிட்டாங்க. இது தல தோனியுடைய செல்ஃபிஷ் இன்னிங்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தல தோனியுடைய ஸ்கெட்ச் மிஸ் ஆன ஒரு இன்னிங்ஸ் வேணா சொல்லலாம்.